अस्मद्गुरु परमगुरु नीतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथ षडजित्सेनेश रमापतिं वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழ்வியே மண்ணு புகழ் பூதூரான் மனமோப்போன் வாழ்வியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழ்வியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழ்வியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழ்வியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழ்வியே தஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் வாழ்வியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழ்வியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே. பிராட்டி உகக்கும்படியா அவருடைய புகழெல்லாம் பாடுறதுக்காக அவதரித்தவர். அப்படி உகந்து சர்வதந்திர சுதந்திரன்னு பிராட்டியால் அருளப்பட்ட சுவாமி தேசிகன். அவர் பிராட்டி விஷயமாக சாதித்த ஸ்ரீஸ்துதியிலே 5வது ஸ்லோகத்தை அனுபவிக்கணும். நிஷ்பிரத்யூக பிரணயகட்டிதம் தேவி நித்யானபாயம் விஷ்ணுஸ்தஞ்சேத்யனவதி குணம் துவந்தம் அந்யோன்யலக்ஷ்யம் சேஷச்சித்தம் விமலமனசாம் மௌளயச்ச ஸ்ருதீனாம் சம்பத்யந்தே விஹரணவிதோ யஸ்ய சய்யா விசேஷாः. பூர்வ ஸ்லோகத்தில் யத் சங்கல்பாத் பவதி கமலே யத்ர தேஹின்யமீஷான் ஜன்மஸ்தேவ பிரளயரச்சனா ஜங்கமானாம் தத்கல்யாணம் கிமபி யமினாம் ஏகலக்ஷ்யம் சமாதௌ பூர்ணம் தேஜः ஸ்புரதி பவதி பாதலாக்ஷா ரசாங்கம். எம்பெருமான் காரணனாக இருக்கான் அப்படின்றத சொன்னான். ஜங்கமானாம் ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா யத் சங்கல்பாத் பவதி அப்படின்னு எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால இந்த ஜங்கமஸ்த இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய ஜன்மஸ்தேம பிரளயமெல்லாம் நடக்கிறது அப்படின்னு சொன்னான். அந்த காரணனாக இருக்கக்கூடிய எம்பெருமானே தற்கல்யாணம் கிமபி யமினாம் ஏகலக்ஷ்யம் சமாதௌ, அந்த மங்களமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் எதுக்காக இந்த சிருஷ்டியை பண்ணுறான்? தன்னை வணங்க வைத்த கரணம் இவை அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்தூனவலோக்கே ஜாத்த நிர்வேதா கரண கலேபர யோகம் விதரசின் பண்ணுறானோ இல்லோ. அப்படி பண்ணக்கூடிய எம்பெருமானே தியானம் பண்ணாதான், அந்த காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தியானம் பண்ணாதான் அந்த மங்களமாக இருக்கக்கூடிய வைகுண்டம், அதாவது அமங்கலமான இந்த சம்சாரம் போய் மங்களமான வைகுண்ட பிராப்தியும் தத் விசேஷமான நித்திய கைங்கரியமும் கிடைக்கும். அதனால் அந்த யோகிகளுடைய தியானத்தில் ஏகலக்ஷ்யம் சமாதோ யமினாம் ஏகலக்ஷ்யம். அதனால் எம்பெருமான காரணனா சொல்லி அந்த எம்பெருமானை உபாயமாக பற்றக்கூடிய தியானத்தையும் சொன்னான். அந்த எம்பெருமான் தான் தியானத்துக்கு இலக்கானவன். அப்படிப்பட்ட எம்பெருமான் எப்படி இருக்கான்? தேஜஸ்புரதி, நான் ஆச்சரியமாக அவன் பிரகாசிக்க. அவனுடைய தேஜஸ் எப்போ பூர்ணமாகும் அப்படின்னா, தேஜோ பதார்த்தம் தெரியறதுன்னு சொன்னால், தேஜோ பதார்த்தம்னா சூரியன் தேஜோ பதார்த்தம், சந்திரன் தேஜோ பதார்த்தம், இன்னும் எத்தனையோ அக்னி தேஜோ பதார்த்தம், ரத்தங்கள்லாம் தேஜோ பதார்த்தம். சரி, இதெல்லாம் ஸ்புரிக்கிறது பிரகாசிக்கிறதுன்னா எப்படி அப்படின்னா,
தேஜஸோட கூட விட்டு பிரியாத இருக்கக்கூடிய அதனுடைய கிரணத்தினால பிரகாசிக்கும். தேஜோ பதார்த்தம் ஒரு இடத்துல இருக்கும், அந்த பதார்த்தத்தினுடைய கிரணம் இருக்குது, அந்த கிரணம் தேஜோ பதார்த்தத்திலேருந்து அப்படியே விசீர்ணமாக அப்படியே பரவும். அது மூலமாக தான் நமக்கு அந்த ஒளி வருது. தான் தேஜோ பதார்த்தம். ஒளி கொள் விளக்கு ஆழ்வார் சொல்கிறார். விளக்கு இருக்குது, அந்த விளக்கு ஒளியை கொண்டிருக்குது. அந்த விளக்கு எவ்வளோ ஒளியை கொண்டிருக்குதோ, ஒளின்னா அந்த கிரண விசேஷங்கள் அவ்வளோ அது பிரகாசிக்கும். பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னு சூரியனுடைய பாஸ்கரன் சூரியன், அதில் அவனுடைய பிரபதா கிரணம் தான் நம்ம இங்கே நமக்கு ஒளி, அந்த சூரியன் பிரகாசிக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்போ பூர்ணமாகும்? அந்த தேஜோ பதார்த்தம் கிரணத்தினால தான். இப்படி யத் சங்கல்பாத் ஜங்கமா ஜங்கமானாம் ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா பவதி அப்படின்னா அது எம்பெருமானால் நடக்கிறது அப்படின்றது. அது எப்படி ஸ்புரிக்கிறது? அவனுடைய தேஜஸினால் நடக்கிறது அப்படின்னா அந்த பூர்ணன் தேஜா. அந்த தேஜோ பதார்த்தம் எப்போ பூர்ணமாகும்? அந்த பிரபையினால தான், கிரணத்தினால தான் பூர்ணமாகும். ஒளிகொள் விளக்கு, விளக்கினுடைய ஒளியினால தான் அந்த விளக்கு பூர்ணமாக பிரகாசிக்கும். அதான் பூர்ணன் தேஜா ஸ்புரதி. அந்த தேஜஸு பிராட்டியினால தான் பூர்ணமாக, அப்படி அவன் காரணமாக இருக்கிறதுனால தான் அது அப்படி பிரகாசிக்கிறதுனால அந்த காரணத்தை தியானம் பண்ணுறான் அப்படின்னு அங்கே சொன்னார். அது எப்படி அது தெரியும் சாமானியர்களுக்கும் அப்படின்னு சொன்னால், சாமானியர்களுக்கும் எப்படி தெரியறதுன்னா, யார் அந்த இது பண்ணுறா, அந்த சிருஷ்டியெல்லாம் பண்ணுறா, சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தைனா எம்பெருமான்னா அவன் எப்படி பண்ணுறான் எம்பெருமான் அப்படின்னா, எத்திர தேகின்யமீஷாம், இந்த உலகத்தெல்லாம் சரீரமாக கொண்டிருக்கிற எம்பெருமான். பெருமாளுக்கு நாம் திருமேனி அப்படின்னு சொல்கிறது, சுபாசிரயமான திருமேனின்னு சொல்கிறது பர வியூக விபவ ஆர்த்த அர்ச்சை அப்படின்னு 5 நிலைகளை சொல்கிறோம். அது தவிர பெருமாளுக்கு இந்த சேத்தனா சேத்தன பிரபஞ்சம் மொத்தம் சரீரமாக இருக்கு. அந்த திருமேனி சுபாஷயம் பர வியூக விபவ ஆர்த்த அர்ச்சை அப்படின்றது. இந்த எம்பெருமானுடைய இதெல்லாம் எம்பெருமான் சரீரமாக கொண்டிருக்கான் அப்படின்னா அந்த சரீரமாக கொண்டு அதை சிருஷ்டிலாம். இது அந்த 5 திருமேனியில் இது அடங்கிறது இல்லை. இது உலகத்தை மொத்தத்தையும், நான் உலகங்கட்கெல்லாம் ஓர் உயிரையோ அப்படின்னு ஒரே உயிராக எம்பெருமான் இருந்து, எம்பெருமானுடைய ஸ்வரூபம் இப்படி ஒரு சரீரத்தை உலகம் மொத்தத்தையும் சரீரமாக கொண்டிருக்குது. அதனால்தான் அது சிருஷ்டி பண்ணுறது, சம்ஹாரம் பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது. இப்படிப்பட்ட அந்த எம்பெருமான, காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமான தியானம் பண்ணுறோம். அப்போ தியானம் பண்ணச்சே சுபாசிரயமாக இருக்கக்கூடிய திவ்யமங்கள விக்கிரகம் இருக்குதே, அந்த விக்கிரகத்தை
இப்படி காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானே சுபாஷயமான திவ்யமங்கள விக்கிரக ரூபத்தில் தியானம் பண்ணணும், ஒவ்வொரு விதமான தியானம் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு வகையில் பண்ணணும்னு உபனிஷத்துலாம் கோஷிக்கிறது. அதுபடி அந்த காரணமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை பண்ணுறான். அந்த தேஜஸ் எப்போ பூர்ணமாகுதுன்னா பிராட்டியினால. அது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, இந்த இடத்துல சாமான்யமாகவே அவனுடைய திருமேனியிலே தெரிகிறா போல பாதலாக்ஷா ரசாங்கம், பிராட்டியினுடைய திருவடி தடவி இருக்கக்கூடிய செம்பசும் குழம்பு இருக்குதே, அதை சின்னமாக கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையே இப்படி சரீரம் உலகத்தெல்லாம் சரீரமாக கொண்ட எம்பெருமான் அதை சிருஷ்டிக்கிறான் அவனுடைய சங்கல்பத்தினாலேன்னு சொல்லி, அப்படிப்பட்டவனே தியானம் பண்ணுறா அப்படின்னு அவன் காரணன் தியானம் அதை பிராட்டி அந்த எம்பெருமானுடைய தன்மையை தெரிவிக்கிறான் நமக்கு அப்படின்னு நாங்கள் சொன்னார். அதனால்தான் திருவில்லா தேவரை தேரையல் மின் தேவு அப்படின்லாம் சொல்லியிருக்குன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது அந்த இடத்துல சொல்லச்சே பெருமாள் அந்த பெருமாளை அடையாளம் காட்டுறாவோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அடையாளம் காட்டுறான்றது சின்னத்தினால அடையாளம் காட்டுறான்னு தவிர, ஆனால் அவன் பூர்ணமாக பிரகாசிக்கிறதே இவளாலேன்னு சொல்லிருக்கிறதுனால ரெண்டு பேரையும் மிதுனத்தை சொன்னது தான். ஆனால் அங்கே அடையாளம் காட்டுறான்றத பிரதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக தானே சொல்லிட்டு போக முடியும். இந்த இடத்துல என்ன சாய்க்கிறார் அப்படின்னு சொன்னால், பெருமாள் 3 இடத்துல இருக்கான். சேஷா ஆதிசேஷன் திருவனந்தாழ்வான்ல இருக்கான். விமல மனசாம் சித்தம் தூய மனத்தராக இருக்கக்கூடிய யோகிகள் இருக்காளே, முனிவர்கள் யோகிகள், அவளுடைய உள்ளத்தில் இருக்கா. அப்புறம் மௌளயஷ்சா ஸ்ருதினாம் மௌளயஷ்சா, வேதங்களுடைய முடிவான வேதாந்தங்கள்லையும் எம்பெருமான் இருக்கான். எப்படி இருக்கான் அப்படின்னா, சம்பத்யந்தே விஹரண விதௌ யசயா விசேஷாः. நான் விஹரண விதம் உல்லாசமாக இருக்கிறதுல இப்படி இந்த 3 விஷயங்களும் சையா விசேஷாக சம்பத்யந்தே சிறந்த பள்ளி கொள்ளும் இடமாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த இடத்துல பிராட்டியும் பெருமாளும் பின்னி பிணைந்து நித்திய 2 பேரும் சேர்ந்தே இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த 3 இடத்துலையும் சொல்றது. இந்த 3 இடத்துக்கும் என்ன அப்படின்னா, சேஷகா அப்படின்னு சொன்னதுனால, திருவனந்தாழ்வான சொன்னதுனால, சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித்த சர்வவித கைங்கரியத்தையும் பண்ணக்கூடிய சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் இத்தியாதி ரீதியில் இருக்கக்கூடிய அந்த திருவனந்தாழ்வான். அதனால் நாம் பிராப்பியமாக அடைய வேண்டிய பலமாக இருக்கக்கூடிய தசையை சொல்லிட்டு பிராப்பிய விசேஷத்தை. அதுக்கப்புறம் சித்தம் விமல மனசாம் சித்தம் அப்படின்னு சொன்னதுனால பிராபக தசையில் எம்பெருமானை சொல்லிச்சு. பிராப்பிய தசையில் இருக்கக்கூடிய எம்பெருமானை சேஷத்தில் உரையிறான், திருவனந்தாழ்வானிடத்தில் உரையிறான்னு சொன்னதுனால பிராப்பிய தசையில் இருக்கக்கூடிய எம்பெருமானை சொல்லிச்சு. இந்த இடத்துல பிராபக தசையில் இருக்கக்கூடிய எம்பெருமானை சொல்லித்து. விமல மனசாம் சித்தம்.
இப்படி இந்த பிராபிய பிராபகங்கள் ரெண்டும் ஏகம் அந்த எம்பெருமான் அப்படின்னு சொல்கிறத, எம்பெருமானே தான் பிராபியம் பிராபகம் இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறத எது சொல்கிறது? வேதாந்தம் சொல்கிறது. அதனால் அந்த சுதீனாம் மௌளையச்சா அந்த பிரமாணத்திலையும் அவன் உரையிறான். பிரமாணத்தில் இப்படி உரையறதுனால தான் நமக்கு பிராபியம் அவன் பிராபகனும் அவனே அப்படின்னு தெரியுது. அப்படிப்பட்ட பிராபிய பிராபகம் யாரு? பிரமாணமான வேதாந்தத்தில் சொல்லிருக்கிறது யாரு அப்படின்னு சொன்னால், நிஷ்பிரத்யூக பிரணய கட்டிதம் தேவி நித்யானபாயம் தேவி பிராட்டியாரே, நிஷ்பிரத்யூக பிரணய கட்டிதம், நிஷ்பிரத்யூக தடங்கலற்றதான, பிரணய கட்டிதம் இல்லை இடையறாத தடங்கள் இல்லாத அன்பினால கட்டிதம் சேர்க்கப்பட்டதாய் பிணைக்கப்பட்டதாய் நிஷ்பிரத்யூக பிரணய கட்டிதம் அப்படின்ற இடத்துல ஒரு விசேஷத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ கீழே சேத்தனா சேத்தன பிரபஞ்சத்தை கூட தான் சரீரமாக கொண்டிருக்கான். அப்போ எம்பெருமானோட கூட அதான் இந்த சேத்தனா சேத்தனம் எப்போவுமே இருக்குது. நான் உன்னை அந்நீலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அந்நீலை அப்படின்னு நாரங்களுக்கு இருப்பிடமாகவும் நாரங்கள் எவனுக்கு இருப்பிடமோ அப்படின்னு தத்புருஷ பகுபுரி சமாசங்கள் மூலமா இந்த சேத்தனா சேத்தன பிரபஞ்சம் கூட அவனோட பின்னி பிணைஞ்சு தான் இருக்குது, எப்பவுமே விட்டுட்டு இல்லை. அப்போ பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்திருக்கா அப்படின்றது சேத்தனா சேத்தன பிரபஞ்சம் சேர்ந்துருக்குது. அது போலையா அப்படின்னா அது போல இல்லை. நிஷ்பிரத்யூக பிரணய கட்டிதம், நிஷ்பிரத்யூக அப்படின்னு சொல்றது இடையறாத பிரத்யூகம் இல்லாததானே. இப்போ சேத்தனா சேத்தன பிரபஞ்சத்துக்கு மாத்திரம் எதனா இடையூறு இருந்து பிரியறதா அப்படின்னு சொன்னால் அப்படி இல்லை. சேர்ந்து இருந்தா கூட நாம் இப்போ எம்பெருமானுக்கு சரீரமாக தான் இருக்கும். ஆனால் நாம் எம்பெருமானுக்கு அந்த சேஷத்துவத்தை ஒத்துண்டு அவன் நமக்கு சரீரி அப்படின்றத ஒத்துண்டு நாம் அந்த மாதிரி காரியம் பண்ணுறோமா? விரோத பாவம் இருக்குது, நமக்கு விரோத பாவம் இருக்குது. சேர்ந்து இருந்தா கூட ஆனா ஒன்று இல்லை. அதோ உருவத்தால சேர்ந்து இருக்கும், ஆனா உள்ளத்தால சேர்ந்து இல்லை. அப்படி வச்சுக்கோ. ஆனா பிராட்டியும் பெருமாளும் சேர்த்து எப்படி அப்படின்னா நிஷ்பிரத்யூக பிரணய கட்டிதம், அன்பால பிணைக்கப்பட்டதா இருக்குது. இங்கே சாஸ்திரத்தினால மாத்திரம் அதான் சாஸ்திரம்னா அதான் எப்படி நடைமுறை எப்படி அப்படின்னா அதனுடைய விவஸ்தை எப்படின்னா, இப்போ ஒரு வீட்டில் அப்பா பிள்ளை இருக்கா, ஒரே வீட்டில் தான் அவன் வசிக்கிறா, சாப்பிட்றா, போகிறா, வரா. சில வீட்டில் அப்படி பெரியவாளுக்கு பவ்யமாக இருந்து அப்படியே இருக்கா மாதிரி இருக்கா. சில வீட்டில் யாரோ நான் யாரோன்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல அப்படி இல்லை. பிரணய கட்டிதம் அப்படின்னு அதுக்கு தான் சாய்ச்சார். நிஷ்பிரத்யூக, அதாவது அந்த இடத்துல பாபம் தடுக்கிறது
இடையூறு பண்ணுறது. அதனால் எம்பெருமானை விட்டு இவன் கொள்கை அளவுன்னு சொல்கிறாள் ஆன மாதிரி அவன் பிரிஞ்சு விடுறான். அவனிடத்துல ஒரு வெறுப்பு கொண்டு நானே என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு யானே எந்தனது அப்படின்னு இருக்கான். அதனால் அந்த இடத்துல அந்த மாதிரி சேர்ந்து இருந்தாலும் பிரிவுக்கு காரணம் இருக்குது. அது சரீரப்படி சேர்ந்து இருந்தாலும் மற்றபடிக்கெல்லாம் குணப்படிக்கெல்லாம் அது சேர்ந்து இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பெரிய பிராட்டிக்கும் எம்பெருமானுக்கும் அப்படி இல்லை. நிஷ்பிரத்யூக பிரணய கடிதம், பிரணயம் அன்புனால அப்படியே சேர்ந்துருக்கு. அதனால்தான் பகவன் நாராயண அபிமத அனுரூப அப்படின்னு சொன்னார். அபிமதமாயும் அனுரூபமாயும் சொரூப ரூப குண விபவம் எல்லாத்துலேயும் அபிமத அனுரூபமாக இருக்கான்னு சொல்லிட்டார். அதே இந்த சேத்தனா சேத்தன பிரபஞ்சமும் எம்பெருமானும் அப்படி அந்த மாதிரி சேர்ந்து இல்லை, அபிமதம் இல்லை, அனுரூபம் இல்லை. நாம் அந்த மாதிரியான எண்ணத்தை கொண்டு இல்லை. ஆனால் இந்த இடத்துல பெருமாள் பிராட்டி சேர்ந்திருக்கிறது அப்படின்றது எப்பவும் அவள் ஒரே கருத்தாக சேர்ந்திருக்கா அப்படின்றத காண்பிக்கிறது. நிஷ்பத்யோக பிரணய கடிதம் தேவி நித்யானபாயம். அதனால் என்றைக்கும் பிரியாததாக இருக்கா. அந்த ரெட்டையாக மிதுனமாக இருக்கிற எம்பெருமான பிராட்டியும் என்னாலும் பிரியாது இருக்கா. விஷ்ணு துவஞ்சேத்தி அனவதி குணம், அனவதி குணம் எல்லையற்ற குணங்களை உடையதானே விஷ்ணு துவஞ்சேத் துவஞ்சயதி துவஞ்சேதி. விஷ்ணு துவஞ்சேத்தி அனவதி குணம், விஷ்ணு துவம் ச இதி அனவதி குணம்னு இருக்கு. அதனால் எல்லையற்ற குணங்களை அன்பால் பிணைக்கப்பட்டதாக இருக்குது, என்னாலும் பிரியாததாக இருக்குது, எல்லையற்ற குணங்களை உடையதாக இருக்கக்கூடிய யார் எம்பெருமானும் துவஞ்ச இதி நீயுமாகிற துவந்துவம். துவந்தம்னா இரட்டை, அந்த இணை இருக்குதே அந்யோன்ய லட்சியம். அந்யோன்ய லட்சியம் இப்போ அந்த இடத்துல கூட நான் உன்னை அன்றியிலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அன்னியிலேன்னு அந்யோன்ய லட்சம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரி எப்பவும் அன்பால் பிணைக்கப்பட்டதில்லை, இதுவாகலாம் இல்லை. அதாவது எல்லையற்ற குணங்களை உடையதாக இல்லை, ரொம்ப நீச்ச குணங்கள்லாம் உடையவனாக இருக்கும், அப்படிலாம் இருக்கும். அதனால் இந்த இடத்துல என்னென்னா இடையறாத அன்புனால் பிணைக்கப்பட்டு என்னாலும் பிரியாததாக இருந்து குணங்களை உடையதாக இருக்கக்கூடிய எம்பெருமானும் நீயும் பிராட்டியுமான நீயும் அப்படி இருக்கக்கூடிய இணை இருக்குதே அது அந்யோன்ய லட்சியம். இந்த இடத்துல இவனை சொல்லச்சே ஸ்ரீயப்பதி அப்படின்னு, இவன் பிராட்டிக்கு நாதன். அவையாரு விஷ்ணு ஸ்ரீஹி, விஷ்ணுவனுடைய ஸ்ரீ அப்படின்னு அந்யோன்ய லட்சம், ஒன்றாலே மற்றொன்றை அறியக்கூடியதாக இருக்குது. இப்போ இங்கே கூட தான் நாரணனே நீ என்னை அன்னியிலைன்னு சொன்னாலே அப்படின்னு சொன்னால், ஆமாப்பா அவன் எல்லாத்துலேயும் எழுதுகிறான், அப்ளிகேஷன் போடுச்சே ஃபாதர்ஸ் நேம் எழுதுகிறான், யார் இல்லைன்னா சன் ஆஃப் சோ அண்ட் சோ அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துல அந்யோன்யத்துவம் இல்லை. ஏதோ காட்டுறதுக்கு நான் ஃபாதர் நேம் எழுதுகிறேன், இவனும் என்னுடைய பையன்னு அட்டஸ்ட் பண்ணுறான். அதெல்லாம் அந்யோன்யத்துவம் இல்லை. இந்த இடத்துல துவந்துவம் அந்யோன்ய லட்சியம், ஒன்றாலே மற்றொன்றை அறியக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ரெட்டை இருக்க, அந்த ரெட்டை தான் இங்கே கீழே காரணம்னு சொன்னேரோல்ல, யத் சங்கல்பாத் பௌதி கமலே ஜங்கமா ஜங்கமானாம் ஜன்மஸ்தேம பிரளய ரச்சனான்னு.
அந்த காரணத்தை தியானம் பண்ணுறான்னு சொன்னாலோ, அதனால் பிராப்பியம் எங்கே இருக்குது? அந்த பிராப்பியத்தை இங்கே முதல்ல சொல்கிறேன். சேஷா காரணம்னு சொன்னார். அந்த காரணத்தை தியானம் பண்ணுறான்னு சொன்னாருங்க. அது பூர்ணம் தேஜகான்னு சொன்னேன். சரி, ஆனால் இப்போது அந்த காரணத்தை தியானம் பண்ணால் என்ன கிடைக்கும்? பிராப்பியம், பலன் கிடைக்கும். அந்த பலனை இங்கே முதல்ல சொல்கிறேன். சேஷா பிராப்பியத்தை சொல்கிறேன். இப்படிப்பட்ட அந்யோன்ய லட்சியமாக இருக்கக்கூடிய துவந்தத்தை சேஷா பிராப்பியமாக இருக்குது. அந்த பிராப்பியத்துக்கு பிராபகம் அவனை தான் தியானம் பண்ணதான் அவன் பிராபகமாக இருக்கான்றதுனால சித்தம் விமல மனசாம் இப்படின்னு எப்படி தெரியுது? நீர் பாட்டுக்கு சொல்லிட்டேருனா அப்படின்னா, அதாவது பிராப்பியனாயும் பிராபகனாயும் இருக்கு அப்படின்னு இங்கே சொல்லி, அது மௌளயஸ்ருதீனாம் அப்படி இந்த இந்த ரெட்டைக்கு விகரண விதம் உல்லாசமாக இருக்கா. உல்லாசமாக எப்படி இருக்கா? பிராப்பியமாக இருக்கா. ஏன்னா இந்த சிருஷ்டியே அதுக்காக தானே பண்ணுறான், தன்னை அடையிறதுக்காக தானே பண்ணுறான். அதனால் பிராப்பியமாக இருக்கா, உல்லாசமாக இருக்கா. அந்த பிராபக தசையிலையும் அவளே பிராபகமாக இருக்கா, உல்லாசமாக இருக்கா, விமல மனசான் சித்தம் இப்படின்னு இதை பிராப்பிய பிராபக தசையில் இவா தான் இருக்கா அப்படின்றத காண்பிக்கக்கூடிய வேதாந்தங்கள்லேயும் இவா உல்லாசமாக இருக்கா. விஹரண விதௌ யஸ்ய சய்யா விசேஷாः சம்பத்யந்தே விஹரணதோ யஸ்யா விசேஷாः. அதனால் வேதாந்தங்கள்லேயும் சிறந்த பள்ளி கொள்ளும் இடமாக அமைஞ்சது. இதனால் பிராப்பிய பிராபகம், அதனால தான் ரகசியத்திரை சாரத்தில் கூட சரண்யரும் பிராப்பியரும் என்று நிகமிக்கப்பட்டது அப்படின்னு சாய்க்கிறேன். இந்த திவ்ய தம்பதிகள் தான் சரண்யரும் பிராப்பியரும் என்று நிகமிக்கப்பட்டது. அதுதான் இங்கே இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறேன். சேஷா அப்படின்றது பிராப்பியம், விமல மனசாம் சித்தம்ன்றது பிராபகம், சரண்யம் சரண்யம் பிராபகம் எல்லாம் ஒன்று. அந்த சரண்யமாக இருக்கிறது தான் காரணத்தை தானே தியானம் பண்ணணும், அதுதானே. அதனால் காரணம் அப்படின்னு தெரியுது. அதனால் இந்த இடத்துல சம்பத்யந்தே விஹரண விதோ யஸ்ய சய்யா விசேஷாக அப்படின்னு. அதனால் பிராப்பியமும் பிராபகமும் இந்த தம்பதிகள் அப்படின்றது ஏதோ கதையினால் சொல்லலை. பாதலாட்சா ரசாங்கத்தில் தெரியுது. அவள் திருமாருளை உட்கார்ந்துருக்கிறதுனால அது அந்த செம்பசும் குழம்பு பட்டு தெரியுது அப்படின்னு இல்லை. வேதாந்தங்கள்லையே அதையும் வேதாந்தத்தில் தான் சொல்லியிருக்கு. வேதாந்தங்களில் இந்த மாதிரி இவா ரெண்டு பேரும் திவ்ய தம்பதிகள் தான் சரண்யர் பிராப்பியர் அப்படின்றது. அதனால் சரண்யம் அப்படின்றதுனால காரணத்தை தான் சரணமாக பத்தனமானதுனால தியானம் பண்ணணுமானதுனால காரணம்ன்றது கீழே சொல்லிவிட்டார். காரணமும் பிராபகமும் கீழே சொன்னார், இங்கே பிராப்பியமும் பிராபகமும் சொன்னார். அதனால் இந்த இடத்துல தம்பதிகள் ரெண்டு பேரும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கார். அங்கே காரணனாக இருக்கக்கூடியவனும் தியான விஷயமாக இருக்கவனும் எம்பெருமான். அப்படிப்பட்ட தேஜஸ் பூர்ணமாக இருக்கிறது ஒன்னாலே அப்படின்னு சொல்லி, அது ஊனக்கண்ணுக்கே தெரிகிற மாதிரி பாதலாட்சா ரசாங்கம் ஸ்புரதி அப்படின்னு சொன்னார். இங்கே வேதாந்தங்களில் இப்படி உத்கோஷிக்கிறது அப்படின்றது சாதித்தேன். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷோபாதீன் யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம்
वन्दे श्रीकृष्णदेशिकम्